வணக்கம். செவ்வாய்க்கிழமை மார்ச் மாதம் 11ஆம் தேதி, குரோதி வருஷம் மாசி மாதம் 27ஆம் தேதி, ஆயில்ய நட்சத்திரம். இன்றைக்கி ஃபுல்லாக ஆயில்யம். திதி வளர்பிறை துவாதசி காலையில் இருக்குது. காலை 10 மணி 6 நிமிடம் வரை துவாதசி திதி. அதன் பிறகு திரையோதசி திதி. யோகம் சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று பிரதோஷம். மாலை நேரத்திலே சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட வேண்டும். இன்னைக்கு சாயங்காலம் பிரதோஷம், நாளைக்கு சாயங்காலம் நடராஜர் அபிஷேகம். 2 நாள் சாயங்காலம் சிவன் கோயிலுக்கு போகணும். இன்றைக்கி சாயங்காலம் பிரதோஷம், செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு. நாளைக்கு புதன்கிழமை நடராஜா அபிஷேகம். நடராஜ பெருமானுக்கு ஒரு வருடத்தில் வெறும் 6 நாள் தான் அபிஷேகமே பண்ணுவாங்க. 365 நாளில் 6 நாள் தான் அபிஷேகம் நடராஜருக்கு. அதில் ஒரு அபிஷேகம் நாளைக்கு மாசி மகம் நடராஜர் அபிஷேகம். 2 விசேஷ நாளைக்கு. இன்னைக்கு பிரதோஷம். இன்று மாலை எல்லா சிவன் கோயில்களிலும் பிரதோஷ காலம் என்று சொல்லக்கூடிய அந்த 4:30 மணிக்கு ஆரம்பித்து ஸ்ரீருத்ரத்தை 11 பேர் சேர்ந்து 11 முறை ஜபம் செய்து மூலவரான லிங்கத்திருமேனியாக திகழ்கின்ற சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் 11 வகையான திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்வார்கள். குறைந்தபட்சம் 11 திரவியங்கள்: பால், தயிர், சந்தனம், தேன், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம், இந்த மாதிரி 11 விதமான திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்வார்கள். குறைஞ்சபட்சம் 11 திரவியம் இருக்கணும். சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகம் நடைபெறும். அது முடிஞ்சதும் அலங்காரம், அதுக்கப்புறம் தீபாராதனை, அதுக்கப்புறம் உற்சவர் புறப்பாடு. அபிஷேகம் நடைபெறும் பொழுது ருத்ரபாராயணம், சுவாமி புறப்பாடாகும் பொழுது சிவபுராணம். கோஷ்டியாக பக்தர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று மாணிக்க வாசகர் அருளி செய்த சிவபுராணத்தை எல்லோரும் சேர்ந்து சொன்னால் அது கேட்பதுக்கே அவ்வளோ இனிமையாக இருக்கும். சிவபுராணம் கேட்க 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 அழுக்கவே அழுக்காது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி எப்பேற்பட்ட ஒரு பெருமை வாய்ந்தவன், தோன்றா பெருமையன். சிவபெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற நேரம் எதெல்லாம் அப்படின்னா, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சாயந்தரம் சிவனை கும்பிடணும். ஒரு பிரதோஷத்துக்கும் சாயந்தரம் சிவனை கும்பிடணும். நடராஜருக்கு 6 நாள் அபிஷேகம். வருஷத்தில் 6 நாள் தான். அதில் நாளைக்கு 1. இன்றைக்கி பிரதோஷம், நாளைக்கு நடராஜர் அபிஷேகம். 2 நாளும் கோயிலுக்கு போகணும். சாயந்தரம் சிவன் கோயிலுக்கு நாளைக்கு சாயந்தரம் தான் பண்ணுவாங்க. சிதம்பரத்தில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச தீட்சிதருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அபிஷேகம் காலையில் பண்ணுவாங்களா சாயந்தரம் பண்ணுவாங்களா? புதன்கிழமை அப்படின்னு. சாயந்தரம் தான் அப்படின்னாரு. அதே மாதிரி தான் எல்லா ஊரில் இருக்கிற சிவன் கோயிலும் அதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. சிதம்பர க்ஷேத்திரத்தில் எப்படி அபிஷேகம் நடக்குதோ அதே போல் நாம் இருக்கும் ஊரிலும் நம்ம பகுதியில் இருக்கிற சிவன் கோயிலையும் அதே மாதிரி நடராஜரை வச்சு அதே மாதிரி நம்ம அபிஷேகம் பண்ணணும். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை, நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு செல்வோம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே 4க்குடைய சந்திரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மேஷ ராசி அன்பர்களுடைய தாயார் நல்லா இருப்பாங்க. அம்மாவுக்கு ஹெல்த்து நல்லா இருக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அம்மா பிள்ளை உறவு ரொம்ப அனோன்யமாக இருக்கும். தாய் பாசம் அதிகரிக்கும். தாய் சொல்லை தட்டாத தனையனாக இருப்பார்கள் மேஷராசி அன்பர்கள். தாய் வழி உறவினர்கள் சிலரை திடீரென சந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம். அல்லது தாய் மாமா வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன விசேஷம் நடக்கும், அதுக்காக போவீங்க. போகிற இடத்துல எல்லாரையும் பார்த்து பேசி உறவுகளை புதுப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது. உறவில் முறிவு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது மீண்டும் வந்து ஒட்டி கொள்வார்கள். தாய் வழி உறவுகள் வலுப்பெறும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தாய் மாமாவுடைய பெண்ணை பார்க்கலாமா
அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பார்க்கலாமே அப்படின்னு நீங்களும் சொல்லுவீங்க, பார்ப்பாங்க, முடிச்சிடுவாங்க டக்கு டக்குன்னு. உங்கள் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க மேஷ ராசிக்காரங்க. புதன் நல்லா இருந்தால் தான் மாமா பொண்ணை பண்ணிக்க முடியும். புதன் வீக்காக இருந்தால் முடியாது. மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற யோகம் யாருக்கு வரும் அப்படின்னா, புதன் நன்றாக இருக்க வேண்டும், ஏழுக்குடையவனும் புதனும் தொடர்பில் இருக்க வேண்டும். இப்போ அந்த மாதிரி இருக்குது. அதனால் இப்போ மாமன் மகளை மணக்கக்கூடிய வாய்ப்பு மேஷராசினருக்கு ஏற்படுகிறது. கல்வியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மேஷராசினருக்கெல்லாம் அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும். வியாபார வளர்ச்சி, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஆகியவை வெகு சிறப்பாக இருக்கும். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடத்திலே உச்சமடைந்து 2-5 குடையவனோடு இணைந்து 2-5 குடைய புதன் 11ஆம் இடத்திலே நீச்சபங்கம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதியும் 11 குடையவனும் இடமாற்றம் பெற்று வெகு அற்புதமான பரிவர்த்தனா யோகத்திலே அமைந்திருக்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ஏராளமான வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசிக்கு இன்றைய தினம் இருக்கிறது. ஏராளமான வருமானம், வியாபாரத்தில் அப்படியே லாபம் கொட்டோன்னு கொட்ட போகிறது. பெரிய பெரிய தொகையெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சிறிய அளவிலே தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் தங்கள் தொழிலை உலகளாவிய தொழிலாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை இப்பொழுது எதிர்பார்க்கலாம். தொழிலில் அபார வளர்ச்சி, அமோக வளர்ச்சி, அற்புதமான வளர்ச்சி இன்றைய தினம் ஏற்படும். மாணவ மாணவியர் கல்வியிலே 100க்கு 100, பரீட்சை எழுதினாலே 100க்கு 100 தான். அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி கிரக அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது. எனவே மாணவ செல்வங்கள் இன்றைக்கி பரீட்சை எழுதும்பொழுது எல்லாம் தெரிஞ்சதாகவே வரும். நீங்கள் படித்தது தான் அப்படியே வரும். மெமரியில் வச்சுக்கிட்டு அப்படியே எழுத வேண்டியது தான். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசிக்கு வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்திலே புதன், சுக்கிரன், ராகு ஆகிய 3 கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. உங்கள் ராசி அதிபதி புதன், 5-12க்கு அதிபதியான சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் எல்லாமே 10ஆம் இடத்திலே வலுப்பெற்று இருக்கிறது. சுக்கிரன் உச்சம், புதனுக்கு நீச்சபங்கம். எனவே இது ஒரு பெரிய தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். அலுவலகத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்கும். புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும். புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள் இப்பொழுது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். தொழில் நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும், ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லாமே நல்லா இருக்குது இன்றைக்கி. கடக ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசியிலேயே ராசி அதிபதி சந்திரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி சந்திரன் ராசியில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறது. ஆயில்யம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். ரொம்ப பேர் அந்த நட்சத்திரத்தை புரிஞ்சிக்கவே இல்லை. ஆயில்யம் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா ஹஸ்பண்டுக்கு யோகம், கணவருக்கு யோகம். ஆயில்யம் பெண்ணை யார் திருமணம் செய்து கொண்டாலும் அவங்க பெரிய லெவலில் புகழ் அடைவாங்க. ரொம்ப பெரிய அவங்க துறையில் ரொம்ப பெரிய லெவலில் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தா அவங்க ஒய்ஃபு ஆயில்யமாக இருப்பாங்க. வீட்டம்மா ஆயில்யம்னா இவர் கொடி கட்டி பறப்பார். அந்த மாதிரி ஒரு யோகம் இருக்குது. பெரிய பெரிய உயர் அதிகாரிகள், ரொம்ப புகழ்பெற்றவர்கள், தொழிலதிபர்கள், நீதிபதிகள், பெரிய கோடீஸ்வரனாகி வாழ்க்கையில் ஓகோன்னு கொடி கட்டி பறந்தவங்க, ரொம்ப புகழும் பெயரும் செல்வமோடு இருப்பவர்கள்லாம் பார்த்தா அவங்க மனைவிக்கு ஆயில்யமாக இருக்கும். அது என்ன பண்ணோம், கூட இருக்கிறவங்கள லிஃப்ட் பண்ணி விடும். ஆயில்யத்துடைய பவர் அதுதான். நம்ம ஊரில் அதை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க சில பேர். ஆயில்யத்தில் பொண்ணு வந்தால் மாமியாருக்கு ஆகாதுன்னு. மாமியாருக்கெல்லாம் ஒன்றும் கெடுதல் பண்ணாது. ஆயில்ய நட்சத்திரம் வந்தால் ஹஸ்பண்டுக்கு யோகம், பெரிய புகழ் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு துறையில் ரொம்ப பாப்புலராகணும், ஃபேமஸாக இருக்கணும், மிகப்பெரிய புகழ் கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் திருமணமாகாதவராக இருந்தால் ஆயில்ய நட்சத்திர பண்ண கல்யாணம் பண்ணிக்கிங்க, நீங்கள் புகழ் அடைஞ்சிருவீங்க. உண்மை. அதுக்கு நிறைய உதாரணம் சொல்ல, ஆனால் எல்லா விஐபி பேர்லாம் நான் டிவியில் சொல்ல முடியாது ப்ரோக்ராமில். எனக்கு தெரியாது யார் யார் வீட்டில் ஒய்ஃப் ஆயில்யங்கிறது எனக்கு தெரியும்.
பெரிய யோகங்க, நிஜமாக சொல்கிறேன். உண்மையிலே அது ரொம்ப பெரிய யோகம். இப்பொழுது கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்ட காற்று வீசி கொண்டிருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் எப்பொழுது நிச்சயமாகும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியன் சனி, 8ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் ராகு, 10ஆம் இடத்திலே குரு, 11ஆம் இடத்திலே செவ்வாய், 12ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி. 12ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கலாம். ஆனால் சந்தோஷமான செலவுகளாக இருக்கும். நல்ல செலவுகள், மிக மிக அற்புதமான மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கெல்லாம் இது அற்புதமான நல்ல நேரம். இப்போ எந்த எக்ஸாம் எழுதினாலும் உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். 2/11 குடைவன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது 8ஆம் இடத்திலே. எனவே பெரிய அமௌண்ட் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய அமௌண்ட்டெல்லாம் பார்க்க போகிறீங்க. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் சந்தோஷமான நாள். ராசியை சுப கிரகங்கள் பார்க்கின்றன. புதன் பார்க்கிறது நீச்சபங்கம் பெற்று, சுக்கிரன் பார்க்கிறது உச்சம் பெற்று, குரு பார்க்கிறது பரிவர்த்தனா யோகம் பெற்று. புதன் குரு சுக்கிரன் ஆகிய 3 சுப கிரகங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நேரம். எனவே கன்னி ராசிக்கு இப்போ எல்லாமே கிடைக்கும். கேட்டதெல்லாம் கடவுள் கொடுப்பார். சிவபெருமான் கேட்ட வரங்களை உடனே கொடுத்துருவார். அவரால் ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாதான். அப்படி ஒரு இது அவருக்கு. கேட்ட வரங்களை கேட்ட மாத்திரத்திலேயே ஆன் தி ஸ்பாட் கொடுக்குற தெய்வம் யாருன்னா சிவன். அதனால் அவருக்கு ஆசுதோஷி அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர். ஆசுதோஷின்னா கேட்ட உடனே கொடுக்குறவர்னு அர்த்தமா. அத்தகைய ஒரு சிவபெருமானை வழிபட வேண்டிய நாள் இன்றைய தினம். இன்னைக்கு பிரதோஷம். இன்னைக்கு சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். சிவன் கோயிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. விளக்கேற்றுறதுக்கு ஆளுக்கு 1 டின்னு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி 1 கிலோவோ 2 கிலோவோ இல்லை 5 கிலோ கேனு நல்ல பியூர் நல்லெண்ணெய் வாங்கி சிவன் கோயிலுக்கு கொடுத்து விளக்கு நல்லா ஏற்ற சொல்லுங்கள். எல்லா சன்னதியிலையும் ஜெகஜோதியாக விளக்கு எறியணும். பக்தர்கள் தான் நல்லெண்ணெய் நிறையா வாங்கி கொடுத்து ஏற்றுறதுக்கு முடியும். கோவில் நிர்வாகத்தில் அவ்வளோ பணம் இருக்காது. ஏன்னா எண்ணெய் விலை அப்படி விற்குது. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆளு கொஞ்சம் கொஞ்சம் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து நல்லெண்ணெயில் தீபம் போட்டால் தான் சிவன் கோயிலில் நல்லது. நல்லெண்ணெய்ங்கிறது விளக்கு ஏற்றுவதற்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் அதுதான். அப்புறம் தான் நெய் தான் 2ஆவது இடத்துக்கே வருது. நெய்யில் 2ஆம் பட்சம்தான். முதல்ல நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றணும் சிவன் கோயிலில். இன்றைக்கி பிரதோஷம். எல்லாருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள். உங்களால் முடிஞ்ச அளவு நல்லெண்ணெய் வாங்கி எந்த கோயில் கொடுக்கணுமோ கொடுங்க. எத்தனையோ சிவன் கோயில் இருக்குது. நிறைய கோயிலில் எண்ணெய் இல்லை. விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் கம்மியாக இருக்குது, பத்தலை. கோவில் நிர்வாகம் கொடுக்குற அளவு பத்தலை, நிறைய தேவைப்படுது. எல்லா சன்னதியிலையும் ஃபுல்லாக விளக்கு போனோன்னா நிறைய ஆகும். அதனால் நம்மளால் ஆன சின்ன கைங்கரியம் நல்லெண்ணெய் வாங்கி கோயிலில் கொடுத்து விளக்கேற்ற சொல்லலாம். துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 8 குடைவன் 6லும் 6 குடைவன் 8லும் இடமாற்றம். எனவே யோகம், பெரிய யோகம். பொதுவாக 8 குடைவன் நல்லது பண்ணாது, 6 குடைவன் நல்லது பண்ண. இப்போ 2 சேர்ந்து நல்லது பண்ணுது. எக்கச்சக்கமாக நன்மை நடைபெறும். பெரிய பெரிய நன்மைகளெல்லாம் சுலபமாக நடைபெறக்கூடிய நல்ல நாளாக துலா ராசிக்கு இன்றைக்கி விளங்குது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். அமைதியாக சந்தோஷமாக எல்லாரும் இருப்பார்கள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். 7 குடைவன் 5இல் உச்சம். 5, 7 குடைவர்கள் பரிவர்த்தனை. 9 குடைவன் 9இல் ஆட்சி. 9இல் சந்திரன் ஆட்சி. சுக்கிரன் குரு சந்திரன் ஆகிய முக்கியமான 3 கிரகங்கள் நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்றன. இது ஒரு பெரிய யோகம். 3 முக்கியமான கிரகங்கள் 5 குடைவன் 7 குடைவன் 9 குடைவன் எல்லாமே நல்லா இருக்கு. அதனால் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம். நமக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் நல்லா இருக்குன்னா அப்போ நம்ம நல்லா இருக்கோன்னு அர்த்தம். அந்த கிரகங்கள் பலகீனமானால் நம்மளும் பலகீனமாகிடுவோம். சரீர ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ பலகீனமாக்கும் கிரகங்கள் பலகீனமாகும்போது. ஆனால் இப்போ எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கு. ஆனால் நீங்கள் எல்லா விதத்திலும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. எல்லா விதத்திலும் பலமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் விருச்சிகத்துக்கு இன்றைக்கி ஓஹோன்னு இருக்குது. ஓஹோஹோன்னு இருக்குது.
டாப்பில் இருப்பீங்க. உங்களை யாரும் கிட்டே நெருங்க முடியாது. நீங்கள் நினச்சதையெல்லாம் சாதிக்கக்கூடிய நல்ல நாள் விருச்சிக ராசி அன்பர்களே. இன்றைக்கி பிரதோஷம். சாயந்தரம் சிவபெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நாளைக்கு நடராஜா அபிஷேகம். இன்றைக்கி பிரதோஷம். அதுமா எல்லாரையும் நான் இது ஒரு பணிவான வேண்டுகோள் விடுக்கிறேன். தயவு செய்து உங்களால் முடிந்த அளவு நல்லெண்ணெய் வாங்கி எந்தெந்த கோயிலெல்லாம் விளக்கேற்றுறதுக்கு வசதி கம்மியாக இருக்கோ அந்த கோயிலுக்கெல்லாம் கொடுத்து நல்லா விளக்கேற்ற சொல்லுங்கள். எல்லா கோயிலுக்கும் கொடுங்க. சிவன் கோயில் மட்டும் இல்லை, எல்லா கோயிலுக்கும் கொடுங்க. பெருமாள் கோயிலுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய்யை ஊட்டி ஏற்றணும். பெருமாளுக்கு நெய் தீபம் விசேஷம், சிவனுக்கு நல்லெண்ணெய் தீபம் தான் விசேஷம். மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றினா செல்வம் கொழிக்கும் வீட்டில். சிவன் கோயில் சன்னதியில் நல்லெண்ணெய் தீபம் எப்போதும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்சப்பெல்லாம் சிவன் கோயிலுக்கு வரணும்னா திரிசூலம் கோயிலுக்கு வாங்க. திரிசூலம் அருள்மிகு திரிசூலநாதர் தேவஸ்தானம். அம்பாள் திருநாமம் திரிபுரசுந்தரி. அம்பாள் திரிபுரசுந்தரி, சுவாமியுடைய திருநாமம் திரிசூலநாதர். நல்லெண்ணெய் தீபம் வாங்கி கொடுங்க. திரிசூலம் கோயிலுக்கு சாமி தரிசனம் பண்ணுங்கள். பிரதோஷம் இன்னைக்கு. நாளைக்கு நடராஜா அபிஷேகம். மகர ராசிக்கு மகிழ்ச்சியான நாள். 7ல் 7 ஆட்சி. களத்திர ஸ்தானாதிபதி ஆட்சி. களத்திர காரகன் உச்சம். களத்திர காரகன் உச்சம், சுக்கிரன் உச்சம். களத்திர ஸ்தானாதிபதி ஆட்சி, சந்திரன் ஆட்சி. எனவே இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு நிறைய பணம் வரும். பொதுவாகவே மகர ராசியினர்லாம் திடீர்னு பெரிய பணத்தை பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் உள்ளவர்கள். திடீர் பணக்காரெலாம் பார்த்தா மகரத்தில் இருப்பான் நிறைய பேர். அதனால் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைய நாள் மிகச்சிறப்பான நாள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். கும்ப ராசி அன்பர்கள் இன்றைய தினம் வெகு சிறப்பாக தனது வியாபாரத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள். வியாபாரத்தின் மூலம் மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கும். 2ஆம் இடமான தனஸ்தானத்திலே புதன் சுக்கிரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. சுக்கிரன் உச்சம், புதனுக்கு நீச்சபங்கம். தனஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதால் தாராளமாக பணம் கிடைக்கும். குடும்பஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஒரு சிலருக்கு இன்றைக்கி தொண்டையில் ஒரு கரகரப்பு ஏற்படும், ஜலதோஷம் ஏற்படும். அதனால் இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் பார்த்துங்க. சுத்தமான இடத்துல இருக்கணும். டஸ்டி பிளேஸ்க்கு போகக்கூடாது. டஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது. தூசி இல்லாத சுத்தமான அட்மாஸ்பியரில் இருக்கணும். இல்லைனாக்கா இன்றைக்கி உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும். மீன ராசிக்கு இது மிக மிக அற்புதமான நாள். 5க்குடையவன் 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. பதவி கிடைக்கும், பவர் கிடைக்கும், அதிகார பலம் கிடைக்கும். உங்கள் அலுவலகத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். பதவி உயர்வுக்கு உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படும். ஃபஸ்ட்டு நேமாக உங்களுக்கு தான் இருக்கும். மேலதிகாரி பச்சை இங்கில் எதை டிக் பண்ண போகிறான்னு தெரியாது. 4 பேர் அனுப்புவாங்க. அதில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் உங்கள் பேர் இருக்கும். ப்ரமோஷனுக்கு போகும். மிக மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மீனராசிக்கு விளங்குகிறது. மீன ராசியிலே இருக்கக்கூடிய திருமண வயதில் இருக்கும் ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயதார்த்தம் நடந்துவிடும். பார்ப்பீங்க, பிடிச்சிருக்கு, ஓகேன்னு தலையாட்டுவீங்க. உடனே டேட்டை சொல்லிவிடுவாங்க. இந்த டேட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னு. டேட்டுன்னு ஒன்று ஞாபகம் வருது. என்னுடைய வெப்சைட்டில் நெக்ஸ்ட் 1 இயர்க்கான திருமண முகூர்த்தங்கள்லாம் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். www.harigesanallur.com. இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது. மீனராசி அன்பர்களே, நீங்கள் திருமணத்திற்கு சம்மதித்தால் உடனே இப்பொழுது முடிந்துவிடும். நடைமுறைக்கு ஒத்து வராத கண்டிஷன்லாம் விட்டுடுங்க. விட்டுட்டு ப்ராக்டிக்கலாக லைஃப்னால் என்னென்னு பாருங்கள். பண்ணிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் ஆகும். ஏன்னா சில பேர் ரொம்ப கண்டிஷன் போடுறாங்க. அந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஆளே கிடைக்காது. இந்த ஏதோ ஒரு பழைய சினிமாவில் மணல் கயிறை ஏதோ ஒரு படத்தில் விசு படம் எஸ்.வி. சேகர் ஹீரோவாக ஆக்ட் பண்ணுவார். அதில் இந்த மாதிரி 12 கண்டிஷன் போட்டு ஒன்றுனா இது பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் கண்டிஷன்லாம் போட்டெல்லாம் பொண்ணு தேடிங்கன்னா கிடைக்காது. அந்த மாதிரி கண்டிஷனுக்கெல்லாம் இன்றைக்கி யாரும் கிடையவே கிடையாது. பெண்கள் போடுற கண்டிஷனுக்கு ஆண்கள் ஒத்துக்கணும். இப்போ இன்றைக்கி அப்படி இருக்குது நிலைமை. இன்றைக்கி கண்டிஷன் போடுறவங்க பெண்கள் தான். அதனால் கண்டிஷனெல்லாம் விட்டுட்டு லைஃபுக்கு எது முக்கியம்? லைஃப் நல்லா இருக்கணும். கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், குடும்பம் அமைதியாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும். அதுக்கு என்ன வேணும் அதுதான் பார்க்கணும். அந்த மாதிரி இப்போது கொஞ்சம்
நடைமுறைக்கு ஒத்து வர மாதிரி யோசித்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். கல்யாணத்துக்கான கிரகங்கள் அனுகூலமாக வந்துடுச்சு. நவகிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. நாளும் கோளும் சாதகமாக இருக்கிறது. எனவே திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டும். நீங்கள் சம்மதிச்சிங்கன்னா இப்போ திருமணம் ஆகிடும். நாளைய விசேஷங்கள். நாளைக்கு சுப முகூர்த்த நாள். காலை முகூர்த்தம் 6:40 7:30, 50 நிமிஷம்தான். 6:40 7:30 மீன லக்னம், முகூர்த்த லக்னம். நாளைக்கு மாசி மகம். நாளைக்கு நடராஜர் அபிஷேகம். நடராஜர் அபிஷேகம் மாலை நேரத்தில் நடைபெறும். சில நடராஜர் அபிஷேகம்லாம் அதிகாலையில் பண்ணுவாங்க. மார்கழி மாதம் ஆருத்ராலாம் அதிகாலையில் பண்ணுவாங்க. சூரியோதயத்துக்கு முன்னால் பண்ணிவிடுவாங்க. நாளைக்கு மாசி மகத்துக்கு நடராஜர் அபிஷேகம் உண்டு. அந்த அபிஷேகம் மாலை நேரத்தில் நடைபெறும். எல்லா சிவன் கோயிலையும் உண்டு. எங்கெல்லாம் நடராஜருடைய சன்னதி சபை என்று சொல்வார்கள், நடராஜருடைய சபை எந்தெந்த சிவன் கோயிலெல்லாம் இருக்கோ 99.9% எல்லா சிவன் கோயிலையும் நடராஜருக்கு சன்னதி இருக்கும். உலகெங்கும் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் உள்ள நடராஜர் சன்னதியிலே நாளைய தினம் நடராஜர் அபிஷேகம் நடைபெறும். நாளைக்கு 2-3 விசேஷம். நாளைக்கு மாசி மகம் சிறப்பு வழிபாடு. சுவாமி எல்லா கோயிலும் தீர்த்தவாரிக்கு புறப்படுவார். மாசி மகத்துக்கு எல்லா சாமியும் தீர்த்தவாரி போகும். பெருமாள் கோவில், சிவன் கோவில் எல்லாத்துலேயும் தீர்த்தவாரி உண்டு. மாசி மக தீர்த்தவாரி நாளைக்கு தான் அது. நாளைக்கு நடராஜர் அபிஷேகம் மாலை. காலையில் தீர்த்தவாரி, சாயந்தரம் நடராஜர் அபிஷேகம். நாளைக்கு சுப முகூர்த்த நாள். காலையில் 6:40 7:30 முகூர்த்தம், மீன லக்னம். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.